குப்பைகளை உரமாகவும் நெகிழி போன்ற மக்கா குப்பைகளை மறுசுழற்சி பண்ணுவதன் மூலம் நிலம் மாசுபடுவதை தவிர்க்கலாம். அப்படின்னா நமது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுமானே? இல்லை இல்லை, இன்னும் சொல்கிறேன் கேள். தொழிற்சாலைகளில் நீரில் சேர்வதாலும் வாகனங்கள் நீர்நிலைகளில் கழுவுவதாலும் விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்களில் நீரில் சேர்வதாலும் நீர் மாசடைகிறது. தொழிற்சாலையில் வருகின்ற புகையினாலும் வாகனங்களில் வெளிவரும் புகையினாலும் புகைப்பிடிப்போர் விடுகின்ற புகையினால் காற்று மாசுபடுகிறது. தொழிற்சாலையில் வருகின்ற புகையினாலும் வாகனங்களில் வெளிவரும் புகையினாலும் புகைப்பிடிப்போர் விடுகின்ற புகையினால் காற்று மாசுபடுகிறது. இந்த மாசுபாட்டை எவ்வாறெல்லாம் தவிர்ப்பது அண்ணே? மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தொழிற்சாலைகளை அமைப்பதாலும் தேவைக்கு மட்டுமே வாகனங்களை பயன்படுத்துவதாலும் புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் காற்று மாசுபடுவதை ஓரளவு தவிர்க்க முடியும். இது மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களை செய்ய மரங்களை வெட்டுவதால் மண் வளமும் நீர் வளமும் குறைகிறது. இது மட்டும் மண்டலம் விரைவாக வெப்பமடைகிறது. இதனால் சூரியனிடமிருந்து வருகின்ற நச்சுமிக்க புறாவுதா கதிர்கள் நம்மை தாக்கா வண்ணம் தடிக்கின்ற ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படுகிறது. ஓ அப்படியா? அதனால் தான் உயிரினங்களுக்கு புதுவிதமான நோயெல்லாம் வருகிறதோ? இந்த நிலைமை ஏற்பட்டால் இயற்கை எதிராக மாறி பலவித தீமைகளை ஏற்படுத்தும். இந்த தீமைகளை குறைக்க நாம் என்ன செய்யலாம் அண்ணே? நாம் மேலே குறிப்பிட்ட அறிவுரைகளை பின்பற்றுவதுடன் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைத்தல், ஒரு மரத்தை வெட்டினால் பல மரம் நடுதல் மூலம் மரக்கன்றுகள் நடுதல் மூலமாகவும் மண் வளத்தையும் நீர் வளத்தையும் பெருக்கி மழை பெறலாம், இயற்கையை பேணலாம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், செடிகள் கொடிகள் தான் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கை அணையை பேணிக்காப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இவ்வளவு நேரம் அமைதி காத்து வில்லுப்பாட்டை கேட்டவங்க ரசிச்சவங்க அனைவருக்கும் நன்றி.